இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் காலிஃப்ளவர் பிரிஞ்சு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். நான் வந்து தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது இந்த காலிஃப்ளவரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் போட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் இருக்கட்டும். ஏன்னா அதில் புழுவெல்லாம் இருக்கும். அது வந்து மதங்கி வந்துடும் அதனால் வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு தான் எடுக்கணும் எப்பயுமே. அதனால் நான் சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நல்லா க்ளீனாக இருக்குது, புழுவெல்லாம் இல்லை. இருந்தாலுமே கூட நம்ம கட் பண்ணும்போது புழுவே நம்ம கண்ணுக்கு தெம்படலை அப்படின்னாலும் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பாத்திரத்தில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனு, உப்பு 1/2 டீஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூனு, 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து நான் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கல. கரம் மசாலா நம்ம வந்து பிரிஞ்சில் சேர்த்துக்கலாம். அதனால் வந்து நான் இது கூட வந்து நான் சேர்த்துக்கல கரம் மசாலா. இப்போ எண்ணெயோடு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கட்டும். அதனால் வந்து அரை எலுமிச்சம்பழம் நான் வந்து கொட்டை எடுத்துகிட்டு தான் நான் வந்து மசாலாவை கலந்து விட்டுக்கிறேன். அதில் விழுந்துருச்சு கொட்டையெல்லாம். அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை நம்ம அந்த மசால் கூட சேர்த்துக்கலாம். மசால் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து காலிஃப்ளவர்லாம் ஃபுல்லாக மசாலா வந்து நம்ம கலந்து வரணும். தண்ணி இதுக்கு மேலே எதுவும் நம்ம ஊற்ற தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த அளவுக்கு நமக்கு மசாலா வந்து நல்லா கலந்து வரணும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுக்கலாம். இந்த கிளாஸால் நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப்பு இந்த கிளாஸு. நான் இந்த கப்பால் நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். 2 கப்பு எடுத்து நான் நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா வந்து நமக்கு காலிஃப்ளவரோடு இருக்கும். இல்லைன்னா மசாலாலாம் கொட்டிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். பரட்டி விட்டு நம்ம எடுத்துடலாம். 3/4 பதம் வெந்தால் போதும். நம்ம வந்து நல்லா வந்து காலிஃப்ளவர் வந்து நமக்கு இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும் அப்படின்றது கிடையாது. ஒரு 3/4 பதத்துக்கு நமக்கு வெந்து வந்தால் போதும். 1/4 பதம் வந்து நம்ம அரிசி கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 வாட்டி போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த கிளாஸால் தான் நான் 2 கிளாஸு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதே கிளாஸால் நான் 5 கிளாஸ் வந்து நான் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறேன். நான் அடுப்பில் வச்சு அது சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுக்கலாம். இது கூட எண்ணெயும் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பட்டை கொஞ்சம், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, 2 கிராம்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து ஜாதிக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வெடித்து வரட்டும். இது கூட வந்து நம்ம நைஸாக நறுக்குன ஒரு 2 வெங்காயம் நான் நைஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். நல்லா சுருளை வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நமக்கு பிரிஞ்சு சாதம் நல்லா இருக்கும். இந்த டயத்தில் 2 தக்காளி, மீடியம் சைஸு தக்காளி, அதையும் நான் வந்து நீட்டு வாக்கிலேயே கட் பண்ணி போட்டிருக்கேன். நைஸாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து நம்ம இஞ்சி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதையும் போட்டு வதக்கிக்கலாம்.
இப்போ வந்து பீன்ஸு, நூக்கல், கேரட்டு இது 3மே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 3ஐயும் எடுத்து நான் போட்டுக்கிறேன். இதிலே போட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ தான் நான் வந்து கரம் மசாலா போடுறேன். நான் வந்து காலிஃப்ளவரில் கரம் மசாலா போடலை. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 5 டம்ளர் ஊற்றி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டும். உப்பு நமக்கு பத்தலை அப்படின்னா இந்த டயத்தில் நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் மறுபடியும் நான் வந்து 1 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த கொதித்து வரும்போது நம்ம கழுவி ஊறின அரிசியை நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நமக்கு அரிசி ஊறினா போதும். நான் சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். புழுங்கல் அரிசியில் தான் நான் பண்ணுறேன். இந்த பிரிஞ்சி வந்து நான் புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுறேன். அது கூட வந்து புதினா இலைகள் கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டு ஊற்றிக்கலாம். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். அதனால தான் நான் கரண்டியில் புழிஞ்சு விட்ருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தம் கட்டிக்கலாம். நான் ஒரு தட்டு போட்டு நான் மூடிக்கிறேன். தட்டு போட்டு மூடிட்டு நமக்கு 3/4 பதம் வெந்ததுன்னா போதும். அந்த அளவுக்கு அரிசி வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு வந்து அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு வெந்திருக்குது. ஒரு 3/4 பதத்துக்கிட்ட வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட போட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம 3/4 பதம் வெந்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னது. எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு 3/4 பதத்துக்கு வெந்து எடுக்கணும். நம்ம இப்போ அரிசி கூட போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3/4 பதம் அரிசியும் வெந்திருக்குது. மறுபடியும் நம்ம தம் கட்டிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு நெய்யும் விட்டுக்கலாம். நெய் விட்டும் நம்ம நல்லா சமப்படுத்திட்டு சாப்பாட்டை வந்து நல்லா சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கட்டும். 5 நிமிஷம் இருந்ததுன்னா நமக்கு சாதம் வந்து நல்லா வெந்து வந்துடும். நல்லா பொலன்னு இருக்கும். நம்ம குக்கர்லலாம் கூட செஞ்சால் கூட அந்த அளவுக்கு வராது. கொஞ்சம் ஒரு நேரம் அரிசி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னாக்கா கூட தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் கொலன்னு ஆகிடும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி தம் கட்டி செய்யும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கும். நல்லா உதிரியாக வரும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் நான் பிரட்டி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து அடியெல்லாம் பிடிக்காது. நான் வந்து தோசைக்கல்லாம் வைக்கல, அடுப்பை மட்டும் மீடியமாக வச்சுட்டு நம்ம அப்படியே இதில் டேரெக்டாக தான் வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கூட நான் முட்டை இல்லைனா ஆம்லேட்டு எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அவிச்ச முட்டை தான் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.